ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1988வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து. அதிலே 3ஆம் திருமொழி மண்ணிலங்கு என்று தொடங்கக்கூடிய பாசுரத்துடன் அமைந்த பதிகம். அதனுடைய 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாடலிலே பரகால நாயகியாகிய திருமங்கையாழ்வார் தோழியை பார்த்து, இனி நாம் திருத்தலங்களை பாடுவோம் என்று சொல்ல, சென்ற பாட்டிலே சொன்னார் அல்லவா, திரு அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமோ என்று சென்ற பாசுரத்திலே பேசினாள் அல்லவா, அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு, கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற இவை என்ன மாயங்கள் பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமோ என்று கேட்டாள் அல்லவா. அது அந்த இனிமேல் திருத்தலங்களை பாடுவோம் என்று சொல்ல, தோழி இவளிடம் மிகவும் நட்புடையவளாதலாலே இசைந்து நிற்க, நாயகி தன் நெஞ்ச இசையாமல் இருக்க அதனை பார்த்து சொன்னாலே ஒழிய அவளுக்கு மனசு கேட்கவில்லை, நெஞ்சு இசையாமல் இருக்கிறது. அதனை பார்த்து, நீ ஐயுறல் வேண்டாம், நீ சந்தேகப்படாதே, அவனை தவறாது கூடுவோம், பாடிக்கொண்டே இருந்தால் ஒருவேளை அவனை கூடாமல் போய்விடுவோமோ என்று எண்ணிய நெஞ்சினை சமாதானப்படுத்துகிறாள். நீ ஐயுற வேண்டாம், அவனை எம்பெருமானை தவறாது கூடுவோம் என்று அமைதியுறுத்துகிறாள். திவ்ய தேசங்களை நம் பெண்மைக்கு குறைவு வராத வகையில் பாடவல்லோமோ என்ற நெஞ்சு கேட்டது. அதனை குறித்து, நீ இறங்கினால் நமக்கு திருத்தலங்களை பாடுவதில் தடை இருக்காது என்று கூறுகிறாள் என்றும் கூட சொல்லலாம். கூட குறிப்பு ஆகில், எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உண்டானால் என்றும் அல்லது நமக்கு விருப்பம் உண்டானால் என்றும் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். பெண்மையை விடுத்து தாமே புறப்பட்டு செயல்படும் போது தமக்கு விருப்பம் உண்டாக வேண்டும், பாடி ஆடும்போது அவன் திருவுள்ளம் உண்டாக வேண்டும் என்று இணைத்திடலாம். பாசுரத்தை பார்க்கலாம். பாடோமே எந்தை பெருமானை, பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை, பேர் நினைந்து சூடோமே சூடும் துளாயலங்கள், சூடி நாம் கூடோமே கூட குறிப்பு ஆகில். நல் நெஞ்சே, நல் நெஞ்சினை பார்த்து சொல்லக்கூடிய பாடல். நல் நெஞ்சே பாடோமே எந்தை பெருமானை பாடோமே, ஆயிரம் பேரானை பாடி நின்று ஆடோமே, சூடும் துளாயலங்கள் பேர் நினைந்து சூடோமே கூட குறிப்பு ஆகில், சூடினாம் கூடோமே என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். இந்த பாசுரத்திற்கான பதவுரையை பார்க்கலாம். நல் நெஞ்சே, என் நலனுக்காக பாடுபடக்கூடிய நல்ல மனமே, என்னுடைய மனம் நீ நல்லவன் என்று எனக்கு தெரியும். அப்படியான நல் நெஞ்சே, நல்ல நெஞ்சே, எந்தை பெருமானை பாடோமோ, என் தலைவனாகிய எம்பெருமானை பாடமாட்டோமோ, பாடி நின்று ஆடோமோ, பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை பாடி நின்று ஆடோமே, எம்பெருமானின் 1000 திருநாமங்களை பாடி உறுதியான பக்தியோடு ஆடமாட்டோமா, பேர் நினைந்து சூடோமே சூடும் துளாயலங்கள், அவன் திருநாமங்களை நினைந்து அவன் சூடி கழித்த திருத்துழாய் மாலையை சூடமாட்டோமோ, சூடி நாம் கூடோமே கூட குறிப்பு ஆகில், அந்த திருத்துழாய் மாலையை சூடி அவனுக்கு திருவுள்ளம் உண்டானால் அவன் கலவியை விரும்பும் நாம் கூடமாட்டோமோ என்று என்பதுதான் அதனுடைய பத உரையாகும். பாடோமே எந்தை பெருமானை, பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை, பேர் நினைந்து சூடோமே சூடும் துளாயலங்கள், சூடி நாம் கூடோமே கூட குறிப்பு ஆகில். நல் நெஞ்சே, நல்ல மனமே, என் நலனுக்காக பாடுபடும் நல்ல மனம், என் தலைவனாகி எம்பெருமானை பாடமாட்டோமோ,
1000 திருநாமங்களை உடையவனான அந்த எம்பெருமானை பாடி மகிழ்ச்சிக்கு போக்கு வீடாக உறுதியான பக்தியோடு ஆடமாட்டோமோ? அவனது திருநாமங்களை சிந்தித்து அவன் சூடி களைந்த திருத்துழாய் மாலையை அணிந்து கொள்ள மாட்டோமோ? அப்படி அந்த திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டு அவனோடு கூடுகைக்கு அவன் திருவுள்ளம் உண்டாயின், உன் இசைவு உண்டாயின் நாம் கூட பெறமாட்டோமோ என்று கேட்கிறாள் பரகால நாயகி. மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோக என்று நன்மை தீமைகளுக்கு நெஞ்சமே அல்லவா காரணமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் என் நெஞ்சும் இசைந்து ஒளிந்தோம், யானும் என் நெஞ்சுகம் இசைந்து ஒளிந்தோம் என்கின்றபடியே நெஞ்சு ஒத்துக்கொண்டதனால் அதைவிட அருமையானது ஒன்றுமில்லை அல்லவா. இந்த விஷயமே இந்த பாட்டில் வெளியிடப்படுகிறது. இந்த பாசுரம் 4 வாக்கிய அர்த்தமாயிருக்கின்றது. நன்னெஞ்சே கூட குறிப்பாகில் என்பதனை ஒவ்வொரு வாக்கியத்திலும் இணைத்து கொள்ளலாம். நெஞ்சமே நீ இசைந்து வரப்பெறில் எம்பெருமானையே பாடி பொழுதுபோக்குதல் அரிதோ. நெஞ்சமே நீ இசைந்து வரப்பெறில் பாடின பாட்டு இருந்த இடத்தில் இருக்க முடியாமல் மைமாம் பூம்பொழில் பொய்கை என்னும் திருவாய்மொழியின்படியே ஈடுபாட்டுடன் தன்னை மறந்து ஆடி பொழுதுபோக்குதல் அரிதோ. மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த கார்முகில் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கர்மமென் சொல்லீர் தன் கடல் வட்டத்துள்ளீரே. இதுல பார்த்தீங்கன்னா எம்மானை சொல்லி பாடி எம்பெருமானை பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதோர் துள்ளி துள்ளி ஆட வேண்டும் என்பதுதான் அந்த பாடி ஆடி என்பதற்கு உண்டான உண்மையான பொருள். அப்படி துள்ளாதவர் தம்மால் கர்மமென் சொல்லீர் தன்கடல் வட்டத்துள்ளீரே என்பது திருவாய்மொழி பாசுரம். அடுத்து 3வது செய்தி, நெஞ்சமே நீ இசைந்து வர பெறில் நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணனை சிந்தித்து கொண்டு அவன் சூடி களைந்த திருத்துழாய் மாலையை நாம் சூடப்பெறுதல் அரிதோ. நெஞ்சமே நீ இசைந்து வர பெறில் முடிவாக எம்பெருமானுடன் கூட பெறுதல் தான் அரிதோ என்று இசைத்து கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். நெஞ்சமே நீ இசைந்து வருவாயானால் எதுவும் அரிதன்று காண் என்கிறார் பரகால நாயகியாக திருமங்கை ஆழ்வார். குறிப்பாகில் என்பதற்கு எம்பெருமானுக்கு திருவுள்ளமானால் என்று பொருள் கொள்வர். எம்பெருமானுக்கு திருவுள்ளமாகில் அரியதும் எளிதாகும், அது இல்லையானால் எளிதானதும் அரிதாகும் அல்லவா என்பதுதான் இதில் உள்ள குறிப்பு. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை. பாடாமே பாடோமே எந்தை பெருமானை, பாடோமே எந்தை பெருமானை, இன்று சேரத்தக்க மிக மேம்பட்டவனாகிய எம்பெருமானை அடைவதில் அருமையுண்டோ? அவன் நம்மை நினைக்காமல் இருக்கிறானா? நமக்கு அவனிடம் விருப்பம் நிறைவடையாமல் இருந்து கொண்டே இருக்கிறதா? எனவே தவறாமல் அவனை அடையலாம். எந்தை பெருமானை பாடோமே, பாடி நின்று ஆடோமே 1000 பேரானை, 1000 பேரானை பாடி நின்று ஆடோமே. எம் குலநாதனாகிய எம்பெருமானை அடைந்து நுகர்ந்தால் அனுபவித்தால் அந்த மகிழ்ச்சி வெள்ளம் கரையுடைந்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பளித்து ஏதத் சாமகாயன் நாஸ்தே, ஏதத் சாமகாயன் நாஸ்தே, இந்த சாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சாமம் என்றால் கானம், கானம் பாடுவது ராகத்துடன் என்று பாடுவதில் நமக்கு ஒரு தடை இருக்கிறதோ? இப்படி பாடி அந்த சாமத்தை அந்த கானத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்றபடியே கழித்து நின்று ஆடோமே, ஆடமாட்டோமா? பேர் நினைந்து சூடோமே, சூடும் துழாயலங்கள்,
1000 பெயருடைய அவனுடைய திருநாமங்களை மனதிலே கொண்டு நின்று அவன் சூடிக் கழித்ததனாலேயே நமக்கு சூடத்தக்க திருத்துழாயை நாம் தலையால் வணங்கி அணியமாட்டோமோ? சூடினாம் கூடோமே. இப்படி சூடி நாம் அவனை அடைவதற்கு தடை ஏதும் இருக்கிறதோ? கூட குறிப்பு ஆகில் நல் நெஞ்சே. அவனுக்கு திருவுள்ளம் உண்டாகில் என்றும் நமக்கு சுவை உண்டாகில் என்றும் 2 வகையாக பொருள் செய்யலாம். அப்படி திருவுள்ளம் உண்டாகில் அவனுடன் கூடுவதற்கு ஏதேனும் தடை இருக்கிறதோ? இல்லை என்பதுதான் இந்த பாடல் மூலம் தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். எந்தை பெருமானை பாடோமே, 1000 பேரானை பாடி நின்று ஆடோமே, சூடும் துழாயலங்கள் பேர் நினைந்து சூடோமே, சூடினாம் கூடோமே கூட குறுப்பாகில் நல்லெஞ்சே என்பதுதான் இன்றைய பாடல். பாடோமே எந்தை பெருமானை பாடி நின்று ஆடோமே 1000 பேரானை பேர் நினைந்து சூடோமே சூழும் துழாயலங்கள் சூடி நாம் கூடோமே கூட குறிப்பாகில் நல்லெஞ்சே என்கின்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். 1000 பேரான் எம்பெருமான் திருவிடர்களே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் சரணம். ஜீயர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.